வணக்கம். எஸ்டிவி தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே 182 ரன்களுக்கு 5 விக்கெட் என்ற நிலையில் ஆஸ்திரேலியா தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 49 ஓவர் முடிந்திருக்கிறது. மதிய இடைவேளை முடிந்து டீ பிரேக்கு அடுத்ததாக விளையாடக்கூடிய ஒரு போட்டி நேரலையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டீம் பெய்னி 15 ரன்களுடனும் மேத்யூ வேட் 66 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போட்டியை பொறுத்தவரை இங்கிலாந்து மிக அழுத்தமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து ஆஸ்திரேலியா எத்தனை ரன்கள் எடுக்க முயற்சித்தாலும் இன்னும் கூட 217 ரன்கள் 5 விக்கெட் மட்டுமே கையில் இருக்கிறது. இந்த 2 விக்கெட்டுகளை இழந்தால் நிச்சயமாக ஆஸ்திரேலியா 217 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்று சூழலில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து முன்னணி பேட்ஸ்மேன்களும் டேபிளில் திரும்பியிருக்கிறார்கள். தற்பொழுது மேத்யூ வேட் மட்டுமே 66 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். டிம் பெய்னி அவருக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இவர்கள் எத்தனை நேரம் விளையாடுவார்கள் என்பது தெரியவில்லை. இருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் சேர்ந்து 217 ரன்கள் எடுப்பார்களா என்பது கடினமான ஒரு இலக்கு. இருந்தாலும் கூட நாளை ஒரு நாள் முழுவதுமாக இருப்பதனால் தொடர்ந்து ஆஸ்திரேலியா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆகவே சரியான பந்துகளை மட்டும் எதிர்த்தாடி அதன் மூலம் ரன்களை அதிகமாக அடிப்பதற்கான வாய்ப்பாக அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் கூட இது எத்தனை தூரம் சாத்தியம் என்பது நாளை ஆட்டத்தினுடைய இன்று முடியும் நேரத்தில் தெரிந்துவிடும். அந்த நேரத்திற்கு இவர்கள் விக்கெட் எதுவும் இழக்காமல் இருந்தால் நிச்சயமாக நாளை இந்த வெற்றி உறுதியாக இருக்கும் என்று நம்பலாம். இருந்தாலும் கூட 213 ரன்கள் எடுக்கும் வரை இங்கிலாந்து நிச்சயமாக இந்த இருக்கும் 5 விக்கெட்டுகளையும் எடுப்பதற்கு தான் முயற்சி செய்வார்கள் என்ற நிலையில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய டெஸ்ட் போட்டிக்கு, அதாவது ஆஷிஸ் டெஸ்ட் போட்டியின் நேரலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டியின் 5வது மற்றும் இறுதி போட்டியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாள் 4 இன்று 4ஆம் நாளான ஆட்டம் 3வது செஷன். உணவு இடைவேளை முடிந்து டீ செஷனும் முடிந்து தற்போது 3வது செஷன் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நேரத்தில் தேநீர் இடைவேளை முடிந்து தற்போது ஆரம்பித்து தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நேரம் வரை 186 ரன்களுக்கு 5 விக்கெட் என்ற நிலையில் தற்போது மிகவும் கடினமான ஒரு இலக்கை எட்டி முயற்சி செய்வார்களா என்பதை இந்த 2 பேட்ஸ்மேன்கள் இருக்கும் வரை வாய்ப்பு இருக்கிறது என்று நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல நாளை வரை தொடர்ந்து விளையாடினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இல்லை என்றால் நிச்சயமாக ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவது என்பது கடின இலக்காக மாறிவிடும் என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துக்கொண்டு எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறதுக்கு மிகுந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனலுடைய இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வாக இன்று நடந்தது. சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்கா இந்தியாவோடு விளையாடக்கூடிய நேரலை போட்டியை நீங்கள் பார்க்க இருந்தீர்கள். ஆனால் மழையின் காரணமாக அந்த போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாகவே அந்த நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தொடர்ந்து நாம் இந்த நேரலையில் பார்த்துக்கொண்டோம். அந்த நேரலை முடிந்து விட்டது. அப்போ தொடர்ந்து இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோடு விளையாடக்கூடிய இந்த நேரலையை தொடர்ந்து நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அத்தனை முழுவதுமாக நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நேரத்தில் 212 ரன்கள் மட்டுமே தற்பொழுது எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை நேரலையிலே எஸ்டிவி தமிழ் சேனல் அனைத்து நிகழ்ச்சியும் பார்த்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுவரை எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். தற்போது மேத்யூ வேட் 66 ரன்களுடனும் டிம் பெய்னி 20 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 2 பேட்ஸ்மேன்கள் களத்தில் நின்று ஆடினாலும் கூட இந்த வெற்றி என்பது அவர்களுக்கு இலக்காக இருக்கும் என்றாலும் கூட அவர்கள் தொடர்ந்து இதை முயற்சி செய்வார்களா என்று தெரியவில்லை. அதுபோல இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களும் இதுபோல நிலைத்து நிற்க அனுமதிப்பார்களா என்பதும் தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இதனுடைய முக்கியத்துவம் தெரிந்துவிடும். அதற்குள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல், நேர்மையின் குரல்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய ஆஷஸ் தொடரினுடைய 5வது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாளுடைய இறுதி நிலை, அதாவது 4ஆம் நாளுடைய இறுதி போட்டியை இறுதி நாள் போட்டியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டிருப்பது, இங்கே வேட் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். 73 ரன்கள். ஆகவே அவர் சதம் காணுவார் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அதேபோல டீம் பெயினும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். இருவரும் மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்தில் மேத்யூ வேட் இதற்கு முன்பு இதுபோன்று தொடர்ந்து அவர் ஆடியதில்லை. மேத்யூ வேடை பொறுத்தவரை இந்த போட்டியில் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய போட்டியின் மிக முக்கிய நிகழ்வாக டீம் பெயினி 20 ரன்களுடனும் மேத்யூ வேட் 73 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 205 ரன்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த நிலையில் தற்போது அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இன்னும் 205 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய 5வது டெஸ்ட் போட்டியினுடைய நேரலை, அதாவது 4ஆம் நாள் ஆட்டத்தினுடைய இறுதி நாள் ஆட்டம் 3வது செஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக ஆஸ்திரேலியா 5 விக்கெட்டுகளை இழந்தது இங்கிலாந்திற்கு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதுபோல ஆஸ்திரேலியா தற்போது 2 பேட்ஸ்மேன்களை ஸ்திரமாக கொண்டிருக்கிறது. அது மேத்யூ வேட், அதுபோல டீம் பெயின் இருவரும். இந்த இருவரும் மிக அதிக நேரம் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 நபர்களும் சிறப்பாக செயலாற்றுகிறார்கள். ஆகவே 73 ரன்களோடு மேத்யூ வேட், அதுபோல டீம் பெயின் 20 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். இந்த நிலையில் 205 ரன்கள் மட்டுமே இன்னும் எடுக்க வேண்டும். ஆகவே இன்னும் இருக்கக்கூடிய நேரங்களில் அதிக ரன்களை இலக்காக கடந்து சென்று அதன் பிறகு நாளை மீதம் இருக்கக்கூடிய நேரங்களில் அதிகமான ரன்களை அடித்து அதன் மூலம் ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சியை, கோப்பையை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியை முழுவதுமாக ஈடுபடுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல என்ற நிலையில் தொடர்ந்து அவர்களும் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டீம் பெயினி மற்றும் மேத்யூ வேடிடம் இவருடைய பந்து வீச்சு எடுபடவில்லை. காரணம், இவர்கள் சிறப்பாகவே பந்துகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். 80.00, அதாவது 80.00 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை தான் மேத்யூ வேட் பெற்றிருக்கிறார். போல 90.91 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை டீம் பெயின் பெற்றிருக்கிறார்களே. இருவரும் சிறப்பாக பந்துகளை எதிர்கொள்கிறார்கள். அடித்தாடக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் எப்படி இவர்களை விக்கெட்டுகளை வீழ்த்துவது என்ற ஒரு தவிப்போடு இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த 2 பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகினால் அதற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை பேட்ஸ்மேன்களும் சிறப்பாக விளையாட முடியாது என்ற நிலையை தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இளைஞர்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு மீண்டும் இணையிருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல் இடைக்குறள் நேர்மையின் குரல். ஆகவே டீம் பெயின் மற்றும் மேத்யூ வேட் இருவரும் சிறப்பாக விளையாடி கொண்டிருப்பது ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் கூட இங்கிலாந்து தொடர்ந்து அதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து விடுவார்களா, அதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுப்பார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தற்போது நடக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான நிகழ்வை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்து வெற்றி பெறுமா அல்லது ஆஸ்திரேலியா வெற்றி பெறுமா என்று. இன்றே கூட அந்த போட்டி முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் கூட அது சாத்தியமா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் தற்போது 2 பேட்ஸ்மேன்களுமே மிகவும் ஸ்திரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அது முக்கியமாக மேத்யூ வேட் 73 ரன்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். 80 ஸ்ட்ரைக் ரேட் 80.00 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை பெற்றிருக்கிறார்.
ஆகவே தொடர்ந்து இவரும் கூட அதிகபட்சமான ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு சரியான ஒரு முகாந்திரம் என்று தெரியவில்லை. ஸ்டுவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் என்பது, ஜாக் லீச் 1 விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். ஆகவே 5 விக்கெட்டுகள் இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஸ்டுவர்ட் பிராட் மீண்டும் பந்து வீச வர வேண்டும். இந்த விக்கெட்டான சூழலில் அவருடைய பந்து வீச்சு மட்டுமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய பேஸ் பந்து, அதாவது பேஸ் பால், அதன் மூலமாகத்தான் இங்கே விக்கெட்டுகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற நிலை தற்போது இருக்கிறது. ஆகவே ஜோஃப்ரா ஆர்ச்சர் அது மட்டுமில்லாமல் ஸ்டுவர்ட் பிராட் இருவரும் பந்து வீசும்போது நிச்சயமாக இந்த விக்கெட்டுகள் வீழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இருந்தாலும் தொடர்ந்து எத்தனை ரன்களை எடுத்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான இலக்கை நோக்கி தான் செல்வார்கள். இருந்தாலும் இதுவரை அதற்கான வாய்ப்பு அமையவில்லை என்பதுதான் தெரிகிறது. 73 ரன் வரை மேத்யூ வேட் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருப்பதே ஒரு சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இக்கட்டான ஒரு நேரத்தில் 73 ரன்கள் அல்ல, அவர் இன்னும் கூட அதிக ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட தற்போது பேஸ் பவுலிங்கை அவர், அதாவது தற்போது வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சு, அதை எதிர்கொள்ள முடியாமல் தடுத்தாடவே முயற்சிக்கிறார் என்பதுதான் தற்போது நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நேரலையில் பார்க்க இருக்கிறீர்கள். இன்றைய போட்டியின் முக்கியமான நிகழ்வாக இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கான முழு உத்வேகத்தோடு செயல்படுவார்கள் என்று தெரிகிறது. இருந்தாலும் கூட அவருடைய பந்து வீச்சினுடைய சுவராம்சியமாக வெற்றிகரமாக அவருடைய பந்து வீச்சு இருப்பதில்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6 விக்கெட்டுகளை எடுத்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் இதுவரை 1 விக்கெட்டும் எடுக்கவில்லை என்பது இன்னும் மற்றும் ஒரு குறைவான ஒரு செய்தியாக இங்கிலாந்துக்கு இருந்தாலும் கூட ஸ்டுவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகளை எடுத்திருப்பது அவர்கள் மிக சந்தோஷமான ஒரு மனநிலையை கொடுக்கிறது. அதுபோல் ஜாக் லீச் 1 விக்கெட் எடுத்திருக்கிறார். மேலும் அதுபோல தொடர்ந்து இங்கே பந்து வீசக்கூடியவர்கள் மிக முக்கியமான பந்து வீச மிச்சல் இங்கே பந்து வீசக்கூடியவர்கள் தொடர்ந்து எத்தனை ரன்களை எடுப்பார்கள் என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைய நிலையை பொறுத்தவரை இங்கிலாந்து அதுக்கான தீவிர முயற்சியில் ஈடுபடுவார்கள். அதுபோல் ஆஸ்திரேலியாவும் அது போன்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்றுதான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். தற்போது ஸ்டீவ் ஸ்மித்தும் கூட இங்கே மிக விரைவாக அவுட் ஆக்கி இதுவரை 5 ரன்கள் குறைவாக அடித்ததே இல்லை. ரன்களை எடுக்காமல் அவர் சென்றதே இல்லை. அந்த நிலையை தொடர்ந்து இப்பொழுது இந்த போட்டியில் மட்டும் குறைவான ரன்களை பெற்று தகுதி திரும்பியிருக்கிறார். ஆகவே இங்கே இன்னும் கூட வாய்ப்புகள் இங்கிலாந்திற்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்னும் சரியான பந்தை எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இங்கே ஆஸ்திரேலியா அவுட் ஆவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் கூட அது போன்ற ஒரு பந்தை அவர்கள் வீச வேண்டும் என்பதும் மிக முக்கியமான நிகழ்வு. இருந்தாலும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இது STV தமிழ் சேனல். STVயினுடைய அனைத்து நிகழ்ச்சியும் பார்த்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்கள் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்கிறோம். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது STV தமிழ் சேனல், ஒரே குரல் என் குரல்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரலை நிகழ்ச்சி இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோடு விளையாடக்கூடிய 5வது ஆஷஸ் டெஸ்ட் போட்டியின் நேரலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய போட்டியிலே 200 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஆஸ்திரேலியா இன்னும் போட்டியை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு விக்கெட் விழுந்திருக்கிறது. டிம் பெய்னி பெவிலியன் திரும்பியிருக்கிறார். இந்த முக்கியமான நேரத்தில் டிம் பெய்னி அவுட் ஆனது நிச்சயமாக யாராலும் குறிப்பாக ஆஸ்திரேலியா மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. 21 ரன்களோடு பெவிலியன் திரும்பியிருக்கிறார். இந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். 21 விக்கெட்டின் நிலையில் தற்போது ஆஸ்திரேலியா அதனுடைய 21 ரன்கள் என்ற நிலையில் டிம் பெய்னி தற்பொழுது பெவிலியன் திரும்பியிருக்கிறார். ஆகவே 6 விக்கெட்டுகள் தற்பொழுது விழுந்திருக்கிறது. இன்னும் மீதம் இருப்பது 4 விக்கெட் மட்டுமே. ஆகவே இன்னும் இருக்கக்கூடிய இந்த 4 விக்கெட்டுகளை இவர்கள் எத்தனை வேகத்தில் சாய்ப்பார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி ஆஸ்திரேலியா இன்னும் சரியான ஒரு நிலையில் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அதன் காரணமாக இன்னும் கூட வாய்ப்புகள் இங்கிலாந்திற்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் தற்போது நிகழ்வாக இருக்கிறது. Cummins எத்தனை சிறப்பாக விளையாடுவார் என்று தெரியவில்லை. இன்னும் கூட 200 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஆஸ்திரேலியா நிச்சயமாக இந்த போட்டியிலே மிக அழுத்தமான ஒரு சூழலில் எதிர்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக இங்கிலாந்து 6 விக்கெட்டுகளை இதுவரை வீழ்த்தியிருப்பது அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது என்பதுதான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் செய்தியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வை அவர்கள் ஆஸ்திரேலியா நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் 2 நாட்கள் வாய்ப்பு இருக்கிறது, 2 நாட்கள் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து வெற்றி என்பது எளிதாக பெற முடியும் என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். அதற்கான சாத்தியம் ஆனால் தற்பொழுது இல்லை என்பது இன்னும் ஒரு நிகழ்வாக தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பில்லை. இருந்தாலும் இங்கே அது எத்தனை தூரம் சாத்தியம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இங்கே தற்போது வரை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களாக தொடர்ந்து ஜாக்லிச் பந்து வீசி கொண்டிருக்கிறார். அதுபோல மேத்யூ வேட் 80 ரன்கள், அதாவது இதை ஈடு செய்யும் விதத்தில் மேத்யூ வேட் தன்னுடைய 80வது ரன்னை எடுத்திருக்கிறார். தற்போது மேத்யூ வேட் 80 ரன்களுடனும் Cummins 0 ரன்களுடன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தற்போது பந்து வீச வர இருக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் நேரலையிலே வழங்க இருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவி இந்த நேரலை நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஸ்டூவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இதற்கு முன்பு இங்கிலாந்தை சார்ந்த ஜோ டென்லி 94 ரன்கள் எடுத்து அதிகபட்சமாக இருந்தார். அதற்கு முன் ஸ்டீவ் ஸ்மித் 80 ரன்கள் அதிகபட்சம். அதற்கு முன்பு முதல் இன்னிங்ஸிலே ஜாஸ் பட்லர் 70 ரன்கள் அதிகபட்சம். தற்போது ஆஸ்திரேலியாவை சார்ந்த மேத்யூ வேட் 80 ரன்கள் பெற்று முன்னிலையிலே இருக்கிறார். அதிகபட்சமான ரன்களாக இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை சதம் காணுவதற்கான வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கவில்லை. இந்த 4வது போட்டியில் அந்த நிலையை தற்போது மேத்யூ வேட் எடுப்பாரா என்று பார்க்க இருக்கிறோம். இந்த 4வது டெஸ்ட் 5வது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரை இதுவரை யாரும் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சதம் காணவில்லை. ஆகவே மேத்யூ வேட் அந்த சதம் காணுவாரா என்பதை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆவலோடு. குறிப்பாக ஆஸ்திரேலியாவினுடைய ரசிகர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பது இந்த போட்டியில் மேத்யூ வேட் 100 ரன்களை கடப்பாரா என்பதை தான் தற்பொழுது பார்க்கிறார்கள். இருந்தாலும் இது ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாக ஆஸ்திரேலியாவுக்கு இருந்தாலும் கூட இன்னும் விக்கெட்டுகளை அழுத்தமாக எடுப்பதற்கான முயற்சியிலே இங்கிலாந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது நிகழ்வாக இருக்கிறது. இன்றைய போட்டியை பொறுத்தவரை மேத்யூ வேட் 80 ரன்கள் பெற்றிருந்தாலும் கூட ஜோஃப்ரா ஆர்ச்சர்
இதுவரை விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை என்பது மிகவும் வருத்தமான ஒரு நிகழ்வாக இங்கிலாந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கு. காரணம், கடந்த போட்டியிலே அவர் 6 விக்கெட்டுகளை சாய்த்தார். அந்த நிலை தற்பொழுது இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதுபோல ஜாக் லீச் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அதுவும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இன்றைய போட்டியினுடைய முக்கிய நிகழ்வு ஸ்டுவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகள், ஜாக் லீச் 2 விக்கெட்டுகள். ஆகவே இதுவே 5 விக்கெட் ஆகிவிட்டது. தற்போது இந்த பந்து வீச்சின் மூலமாக இங்கே விக்கெட் வீழுமா என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் 202 ரன்களை பெற்றால், 197 ரன்களை பெற்றால் வெற்றி என்ற நிலையில் ஆஸ்திரேலியா தொடர்ந்து களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போட்டியை பொறுத்தவரை மேத்யூ வேட் 80 ரன்களோடு இருக்கிறார். அவர் சதம் காணுவாரா என்பதை பார்க்க இருக்கிறார்கள். பேட் குமின்ஸ் தற்பொழுது புதிய பேட்ஸ்மேனாக களத்திலே இறங்கியிருக்கிறார். இதற்கு முன் விளையாடி கொண்டிருந்த டிம் பெய்னி, கேப்டன், ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் டிம் பெய்னி மிக குறைந்த ரன்களிலேயே பெவிலியன் திரும்பி இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தொடர்ந்து இந்த விக்கெட்டுகளை, அடுத்தடுத்த விக்கெட்டுகளை எப்படி எதிர்கொள்கிறார், ஜோஃப்ரா ஆர்ச்சர் எப்படி பந்து வீசுகிறார், அதை எப்படி பந்துகளை எதிர்கொள்வது என்பது மேத்யூ வேடும் பேட் குமின்ஸும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து மிகச்சிறப்பான பந்து, சரியாக யார்கர் போன்ற ஒரு பந்தாக அவருடைய இடது காலின் கீழ்ப்பகுதியிலே பாதத்திலே நோக்கி வந்ததனால் அவரால் அடித்து ஆட முடியவில்லை. அவரே தடுமாறி இருக்கிறார் என்பதுதான். வலது கால் பகுதிக்கு நேராக வந்த பந்து. இது போன்ற ஒரு நிகழ்வு தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ஆகவே தற்பொழுதும் கூட மேத்யூ வேட் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த மேத்யூ வேடும் கூட பந்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் தடுமாற்றத்தோடு நின்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். அடுத்த பந்து இந்த முறை நேரடியாக வந்த பந்து தடுத்து ஆடப்படுகிறது. ரன் எதுவும் இல்லை. மேத்யூ வேட் 80 ரன்களுடனும் குமின்ஸ் 0 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே நாம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் பல்வேறு நம்முடைய தமிழ் STV தமிழ் சேனலை பல்வேறு நாடுகளிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா, அதுபோல கனடா, அதுபோல ஐக்கிய அரபு நாடுகள், அதுபோல மலேசியா, அதுபோல சிங்கப்பூர், இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இங்கிருந்தெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். குறிப்பாக ஸ்ரீலங்கா, இலங்கை, அதுபோல பங்களாதேஷ், அதுபோல தொடர்ந்து இந்தோனேஷியா என்று பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் தொடர்ந்து பணம் கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் அனைத்து நேயர்களும் STV தமிழ் சேனலை உலக தமிழ் மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று தொடர்ந்து இந்த நேரலை நிகழ்ச்சிகளை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமான நிகழ்வு. பல்வேறு மக்கள், பல்வேறு தரப்பட்ட மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டது. அனைத்து போட்டிகளையும் நீங்கள் நேரலையில் வழங்குவதை நாங்கள் ஏற்கிறோம் என்று கூட பல முறை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அதன் காரணமாக நாம் அனைத்து நிகழ்ச்சிகளையுமே நேரலையிலே வழங்கி கொண்டிருக்கோம். இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பாக அமையவில்லை என்பதுதான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்க நிகழ்வாக இருக்கிறது. அடுத்த பந்து நேரடியாக அவருடைய காலில் பட்டிருக்கிறது. ஆனால் அவுட் கேட்கிறார்கள், கொடுக்கவில்லை. இது அவுட்டா இல்லையா என்பது தெரியவில்லை. ஜாக் லீச் முழுமையாக குரல் எழுப்புகிறார். ஆனால் எதிரில் இருக்கும் அனைவருமே அதை ஆமோதிக்கிறார்கள். ஆனாலும் கூட அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய அம்பையர் அந்த அவுட் என்பதை கொடுக்கவில்லை. தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம், தொடர்ந்து பேட் குமின்ஸ் பந்துகளை எதிர்கொள்ள இருக்கிறார். பேட் குமின்ஸ் புதிய பேட்ஸ்மேன் என்பதனால் அவருக்கு மிக அழுத்தமான நெருக்கங்களை கொடுக்கிறார்கள். ஆகவே நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் அவர் அவுட் ஆகிவிடுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இங்கே பேட்ஸ்மேன் இங்கே பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு பாயிண்ட் ஃபீல்டர், ஒரு கவர் ஃபீல்டர், ஒரு பேக்வேர்ட் பாயிண்ட் ஃபீல்டர், ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர், ஒரு ஸ்லிப், ஒரு ஷார்ட் லெக், ஒரு ஸ்கொயர் லெக் என்று ஒரு தேர்ட்மேன், ஒரு
இது போன்ற ஒரு அமைப்பினை இங்கே கொடுத்திருக்கிறார்கள், ஃபீல்டிங் அமைப்பினை. இருந்தாலும் இதையும் கடந்து அவர் பேட் குமின்ஸ் ரன்களை எடுக்க முயற்சிக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேத்யூ வேட் 80 ரன்கள், குமின்ஸ் 0 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். 202 ரன்களுக்கு 6 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு அங்கே பார்க்கிறோம், மேரி மீ வார்னே என்று ஒரு அழகான ஒரு இளம்பெண் தன்னுடைய பேனரை வைத்துக்கொண்டு என்னை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். வார்னரிடத்திலே அந்த கோரிக்கையை அவர் விடுத்து கொண்டிருக்கிறார். மேரி மீ வார்னே என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பேனரில். அவர் நின்று கொண்டு அதை அசைத்து கொண்டிருக்கிறார், எழுந்து நின்று கொண்டு. இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட், பேட் குமின்ஸ் இருவரும் பந்துகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த பந்து ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பந்து பவுன்சராக பின்புறமாக சென்று நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் நேரலையிலே உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். பார்வையாளராக இருக்கக்கூடிய நீங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு பட்ட நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். ஆகவே பார்வையாளராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்த பந்து அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 84 ரன்கள். மேத்யூ வேட் டீப் மிட் விக்கெட் மற்றும் லாங்கானுக்கு இடையிலே அந்த பந்து சென்றது. ஆகவே நேரடியாக சென்ற அந்த பந்து ஃபீல்டரை கடந்து சென்றது. லாங்கான் நின்றிருந்த ஃபீல்டரையும் கடந்து சென்றதன் காரணமாக நிச்சயமாக அது 4 ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் 4 ரன்களை பெற்றும் விட்டார். ஆகவே 84 ரன்கள் தற்பொழுது. இன்னும் 16 ரன்கள் பெற்றால் சதம் காணுவார் என்ற நிலையில் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து அவரை நோக்கியே அடிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். இந்த முறை மேத்யூ வேட் அவரை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பந்து வீசுகிறார் என்பது போல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசிய பந்து அவரை தாக்கியது. அதன் காரணமாக அவர் நேரடியாக பந்து அவரையே தாக்கியது. அதன் காரணமாக அவர் திரும்பி ஜோஃப்ரா ஆர்ச்சரை முறைத்து கொண்டிருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் தொடர்ந்து அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு 4 ரன்களா? இல்லை, 2 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள் இந்த முறை. நான்கா 2 என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேத்யூ வேட் 88 ரன்களுடனும் குமின்ஸ் 0 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட் 88 ரன்கள், அது 4 ரன்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரால் அதை பிடிக்க முடியவில்லை என்பதுதான் தற்போது நிகழ்வு. இருந்தாலும் இன்னமும் கூட ஜோஃப்ரா ஆர்ச்சர் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். மேத்யூ வேட் எப்படியாவது அவுட் செய்ய வேண்டும் என்று ஜோஃப்ரா ஆர்ச்சர் மிகவும் மும்முரமாக முயற்சி செய்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் எத்தனை தூரம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 95.6 மைல்ஸ் பர் அவர், அதுபோல் ஹாசல்வுட் 90.2 மைல்ஸ் பர் அவர், குமின்ஸ் 90.1 மைல்ஸ் பர் அவர் என்று அவருடைய வேகத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்த பந்துகளை தொடர்ந்து அடித்தாட முடியாமல் மேத்யூ வேட் மிகவும் கடுமையான ஒரு சூழலை எதிர்கொள்கிறார் என்பதுதான் தற்போது நாம் பார்க்கிறோம்.
ஆனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதையெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் தொடர்ந்து பந்துகளை அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் ஸ்டீவ் ஸ்மித், த மேன் ஆஃப் த சீரீஸ் என்று சொல்வார்கள், தொடர் நாயகனாக அறிவிக்கப்பட இருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். 671 ரன்களோடு இன்று அவர் அடித்து கொண்டிருந்த ரன்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் இன்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் மிகவும் குறைவு. அந்த நிலையில் தற்போது தொடர்ந்து அவர்கள் பந்துகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய பந்து வீச்சினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு எந்த விதமான விக்கெட்டும் கிடைக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு நிலை. இருந்தாலும் மேத்யூ வேட் 88 ரன்களோடு இருக்கிறார். அதுபோல தற்பொழுதும் கூட ஒரு அருமையான பந்து வந்தது. ரோரி பர்ன்ஸ் ஷார்ட்டில் நின்று கொண்டிருக்கிறார். இரண்டு புறமும் பேட்ஸ்மேனுடைய இரண்டு புறமும் 2 ஃபீல்டர்கள் நிற்கிறார்கள். பின்புறமாக விக்கெட் கீப்பர் ஒரு ஸ்லிப் என்று தொடர்ந்து அவுட் செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. ஜாக்லீச்சினுடைய பந்து இன்னும் கூட ஒரு இன்னும் 1.5 மணி நேரம் இன்னும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது இன்னும் இருக்கக்கூடிய 4 விக்கெட்டுகளை எடுப்பார்களா என்பதுதான் தற்போதைய நேரம். இந்த 4 விக்கெட்டுகளை அவர்கள் எடுத்தால் நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றாலும் கூட தொடர்ந்து பார்த்திருப்போம் எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்த பந்துகளை வீசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஜாக்லீச். ஆனால் அந்த பந்துகளை அடித்தாட முயற்சிக்கிறார்கள். ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து 4 பந்துகளை வீசியிருக்கிறார் என்று தற்போது தெரிகிறது. ஆனால் அந்த பந்துகள் அனைத்துமே ரன் எதுவும் கொடுக்கப்படாமல் தான் இருக்கிறது. 0 ரன்களோடு தான் Cummins இதுவரை இருக்கிறார். 15 பந்துகளை சந்தித்து 0 ரன்களோடு இருக்கிறார் என்பது மற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடித்தாட முயற்சிக்கவும் இல்லை Cummins, நிதானமாக முயற்சிக்கிறார். இந்த நாளை எப்படியாவது தள்ளிவிடலாம் என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. 6 ஓவர் முடிந்தும் கூட 6 விக்கெட் விழுந்தும் கூட இன்னும் நிதானத்தை கடைபிடிக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவுடைய பேட்ஸ்மேன்கள். தற்போது 1 ரன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2ஆ 3ஆ 4ஆ என்று பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது 2 ரன்களை எடுத்திருக்கிறார். இதுதான் தற்போது நிலை. Cummins 2 ரன்கள். 88 ரன்களோடு மேத்யூ வேட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவி தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறது. இன்றைய போட்டியிலே மேத்யூ வேட் அவருடைய இலக்கு இதுவரை இந்த 5வது டெஸ்ட் போட்டியிலே யாருமே சதம் காணவில்லை. அதுபோல 80 ரன்களுக்கு மேலும் அடிக்கவில்லை. ஆகவே அதிகபட்ச ரன்களாக இந்த 5வது டெஸ்ட் போட்டியில் அடித்திருப்பது இதுவரை மேத்யூ வேட் மட்டுமே. ஆகவே இந்த செஷனில் மட்டும் 15 ஓவரில் 46 ரன்கள் 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். 3.07 ரன் ரேட்டாகவும் 14.4 ஓவர் ரேட்டாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. மேத்யூ வேட் மீண்டும் ஆர்ச்சருடைய பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். இன்னமும் கூட அவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் அவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி இந்த விக்கெட்டுகளை அவர்கள் எடுத்து இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மிகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மேத்யூ வேட். ரன்களை எடுத்து போராடுகிறார். ஆனால் அதே போல இந்த முறை 4 ரன்கள் சிறப்பாக அடித்தாடினார். 92 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ரோரி பர்ன்ஸால் எதுவும் செய்ய முடியவில்லை. விழுந்து எழுந்தது மட்டுமே மிச்சமாக இருக்கிறது. 92 ரன்கள் மிக சிறப்பாக ஆடினார். இந்த முறை எந்த ஸ்லிப்பினுடைய
அவருடைய தலைக்கு மேல் தான் செல்கிறது. அவர் இன்னும் சற்று பின்புறமாக இருந்திருந்தால் நிச்சயமாக அது கேட்சாக மாறி இருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இங்கு அமையவில்லை என்றுதான் தெரிகிறது. அவர் இன்னும் சற்று பின்புறம் இருந்திருந்தால் நிச்சயமான அது ஒரு கேட்சாக மாறி இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் மிகவும் அதிக வருத்தத்தோடு இருக்கிறார். இத்தனை வாய்ப்புகள் வந்தும் கூட நமக்கு சரியான ஒரு விக்கெட் விழவில்லை என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து அடித்தாடுகிறார். இந்த முறை நேரடியாக சென்ற பந்து பின்புறமாக கேட்சாக மாறி இருக்கிறது. ஆனால் அது ஒன் பிச்சாக இருக்கிறது. ஆகவே அவுட் எதுவும் இல்லை. மேத்யூ பேட் மீண்டும் தொடர்ந்து ரன் எதுவும் இல்லாமல் விளையாட முயற்சிக்கிறார். தற்பொழுது நேரடியாக ஒன் பிச்சாக ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பிற்கு சென்றிருக்கிறது. சற்று முன் வந்திருந்தால் மீண்டும் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பதுதான் தற்போது நிகழ்வாக இருக்கிறது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்த பந்துகளை வேகமாகவே வீசிக்கொண்டிருக்கிறார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த முறை மேத்யூ பேட் மீண்டும் அடுத்த பந்தை எதிர்கொள்ள முயற்சித்தார். ஆனால் ரன் எதுவும் இல்லை. 92 ரன்களாக 88 ரன்களில் இருந்தவர் மீண்டும் ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சரினுடைய பந்து வீச்சினுடைய காரணமாக அடுத்த பந்தை எதிர்கொள்ளும் போது பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இடது கை பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய மேத்யூ பேட் சிறப்பாக விளையாட முடியும். ஆனால் அவர் பந்துகளை எதிர்கொள்வதில் சிரமம் இருக்கிறது என்பதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது பேஸ்டா மிகச்சிறப்பாக மேலெழும்பி சென்று அந்த பந்தை பிடித்திருக்கிறார். பேஸ்டா அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. மிகவும் மேலெழும்பி சென்ற பந்து அழகாக அவர் மேலெழும்பி தான் அதை பிடித்து வானத்தில் பிடித்து கீழே விழுந்திருக்கிறார். பறந்து சென்று தான் அதை பிடித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனை தீவிரமாக இருக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டீப் எக்ஸ்ட்ரா கவர் 96 ரன்கள் 100 ரன்கள் சதம் காணுவாரா மேத்யூ பேட் என்று பல நேரம் நாம் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தற்போது அதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார் மேத்யூ பேடே. அந்த வாய்ப்பை உருவாக்கி சரியான பந்தை சரியான இலக்கை நோக்கி அடித்திருக்கிறார். 4 ரன்களை பெற்றிருக்கிறார். இருந்தாலும் வெற்றிக்கு இது போதுமா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பில்லை. 96 ரன்களோடு களத்தில் இருக்கிறார் மேத்யூ பேட். தற்பொழுது ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடுத்த பந்தை தூக்கி அடிக்கும் பொழுது நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டது. ரன் எதுவும் இல்லை. ஓவர் முடிந்து அடைந்திருக்கிறது. 63 ஓவர் 96 ரன்களோடு களத்தில் இருக்கிறார் மேத்யூ பேட். சதம் அடிப்பாரா மேத்யூ பேட் என்று பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்து இன்னும் கூட 178 ரன்கள் இருக்கிறது. இன்னும் 4 விக்கெட்டுகள் மட்டுமே இருக்கிறது. இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா என்பதும் கூட கடினமான ஒரு இலக்குத்தான். இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து இவர்கள் அத்துணை வேகத்தோடு அடித்து ஆடுவார்களா, பெற முடியுமா, ரன்களை பெறுவார்களா என்பதெல்லாம் கேள்விக்குரிய ஒரு சூழலாகத்தான் இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து பார்க்கிறோம். நீங்கள் எஸ்டிவியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்து அவர்களும் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ரசிக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது பேட் கமின்ஸ் 2 ரன்களுடனும் மேத்யூ பேட் 96 ரன்கள். அடுத்த பந்து இந்த முறை அவுட் என்று கேட்கிறார்கள், கொடுக்கப்படவில்லை. மீண்டும் ஜாக்லேஜ் பந்து வீசுகிறார் என்று தெரிகிறது. ஆனால் இந்த பந்து அவரால் எதிர்கொள்ள முடியல. ஆனால் நேரடியாக சென்ற பந்து காலில் தான் படுகிறது. ஆனால் அவுட் கொடுக்கப்படவில்லை. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. பேட் கமின்ஸா என்று தெரியவில்லை. அடுத்த பந்து தடுத்து ஆடுகிறார். ரன் எதுவும் இல்லை. பேட் கமின்ஸ் 2 ரன்களுடனும் மேத்யூ பேட் 96 ரன்களோடு தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாக்லேஜ் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்க வேண்டும். அதுபோல எஸ்டிவி தமிழ் சேனல் பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேட் கமின்ஸ் தற்போது பந்துகளை வீசுவதோடு பந்துகளை எதிர்கொள்வதோடு எதிரில் இருக்கக்கூடிய ஃபீல்டர்களுடன் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களால் பிடிக்க முடிந்தால் பிடிங்கள் என்று சொல்கிறாரா என்று தெரியவில்லை.
அடுத்த பந்து இந்த முறை விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டது, ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஜாக் லீச் பந்தை வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறார். அதுபோல ஜோஃப்ரா ஆர்ச்சரும் பந்தை வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறார். 96 ரன்களோடு மேத்யூ வேட், இன்னிங்ஸ் 2 ரன்கள். 100 ரன்களை கடப்பாரா மேத்யூ வேட் என்று பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து டாட் பால். மீண்டும் டாட் குமின்ஸை பொறுத்தவரை அவர் அடித்தாடுவதற்கான வாய்ப்பை அவர் முயன்றதே இல்லை. அவர் தடுத்தாடவே முயற்சிக்கிறார். ஆனால் எப்பொழுதாவது ஒரு முறை மட்டும் எடுத்து அடித்தாட முயற்சித்தார். அது அந்த நிலையில் அவருக்கு 2 ரன்கள் கிடைத்தது. தற்போது அங்கே பார்வையாளர்கள் அனைவரும் அவருடைய முகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது சூரியனுடைய கதிர்கள். அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் அதற்கு கண்ணிற்கு அருகிலே கையை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிலை மிக பார்க்கிறோம். அங்கே குழுந்திருக்கிறார்கள் பார்வையாளர்கள். சற்றும் அங்கே இடமில்லை என்று டேம் பேக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைய போட்டி நிறைவுக்கான போட்டியாக இருக்குமா என்று கூட எதிர்பார்க்கிறார்கள். ஸ்டுவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகள், ஜாக் லீச் 2 விக்கெட்டுகள், ஜோ ரூட் 1 விக்கெட். ஆகவே 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது ஆஸ்திரேலியா. இதுவரை குறைந்த ரன்களாக 11 ரன்கள் ஜோ ரூட் 3 ஓவர்களிலே கொடுத்திருக்கிறார். மற்ற அனைவரும் அதிகமான பந்துகளை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். தற்போது 399 என்ற டார்கெட்டை என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆஸ்திரேலியா 221 ரன்களுக்கு தற்போது 6 விக்கெட் என்ற நிலையில் 96 ரன்களோடு மேத்யூ வேட் இருக்கிறார். தற்போது ஸ்டுவர்ட் பிராட் பந்து வீசி வர இருக்கிறார். எப்படி வாய்ப்புகள் அமையும் என்று தெரியவில்லை. ஃபீல்டிங் ரீபொசிஷன் செய்யப்படுகிறது. ஃபீல்டிங் அமைப்புகளை மாற்றுகிறார்கள். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியது. அதற்கடுத்து 3வது விக்கெட்டை வீழ்த்தியது. ஸ்டுவர்ட் பிராடினுடைய 3 விக்கெட்டுகள் எப்படி வீழ்த்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்டுவர்ட் பிராட் இன்னும் அடுத்த ஓவரை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய 11வது ஓவர். 3 விக்கெட்டுகள் 40 ரன்கள் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மிகவும் கடினமான ஒரு சூழலை எதிர்நோக்கி தான் ஆஸ்திரேலியா காத்திருக்கிறது. இன்னும் 178 ரன்கள் எடுக்க வேண்டும். இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பு அமையுமா என்பது தெரியவில்லை. அடுத்த பந்து பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம் மேத்யூ வேட் தன்னுடைய சதத்தை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறார். தற்பொழுது ஸ்டுவர்ட் பிராட் அந்த பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார். முதல் பந்து முடிந்திருக்கிறது. 2வது பந்து வீச வர இருக்கிறார். மேத்யூ வேட் 96 ரன்களோடு களத்தில் நிற்கிறார். சதம் காணுவாரா மேத்யூ வேட்? தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் உடனடியாக உறுப்பினர்களாக சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார். 97 ரன்களாக தற்பொழுது மேத்யூ வேட் அடித்தாட முயற்சித்தார். 1 ரன் மட்டுமே கிடைத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசியுங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளும் இன்னும் சற்று சில நாட்களிலே தொடர்ந்து வர இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை இந்த சேனலை அவர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு.
தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்டூவர்ட் பிராட் மீண்டும் பேட் கமின்ஸுக்கு பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இதற்கான வாய்ப்புகள் எத்தனை அளவில் இருக்கிறது என்று தெரியவில்லை. தடுத்தாடிதான் முயற்சிக்கிறார். அவர் அடித்தாட முயற்சிக்கவில்லை. ஆகவே தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. அடுத்த பந்து அடித்தாட முயற்சிக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பேட் கமின்ஸ் 2 ரன்களுடனும் மேத்யூ வேர் 97 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். எத்தனை வேகம் கொண்டாலும் எத்தனை ரன்களை அடித்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு சற்று கடினமான இலக்குத்தான். இன்னும் கூட ஒரு விக்கெட்டை இழந்தால் அதன் பிறகு அவர்களுக்கு ரன்களை எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் குறைவு என்பது அனைவரும் அறிந்த உண்மை. டெயில் எண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இறுதி நிலை பேட்ஸ்மேன்கள் கொண்டு 200 ரன்கள் பெறுவது என்பதெல்லாம் சாத்தியமில்லை. இருந்தாலும் அதற்கான முயற்சிகளிலே தொடர்ந்து மேத்யூ வேட் ஈடுபடுவாரா என்பதை பார்க்க வேண்டும். 97 ரன்களோடு இருப்பதனால் நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். 100 ரன்களை கடந்தால் அவரும் அடித்தாட முயற்சிப்பார் என்பது தெரிகிறது. தற்போது அங்கே புதிய பந்து எடுக்கப்படுகிறதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் இவருடைய ஓவர் முடிந்திருக்கிறது. மேத்யூ வேட் பந்துகளை எதிர்கொண்டு இதுவரை ரன்களை எடுக்கவில்லை. 97ஓடு நிற்கிறார். அதுபோல பேட் கமின்ஸ் 2 ரன்களோடு நின்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நேரலையிலே நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து வழங்குவதிலே பெருமை கொள்கிறது. தொடர்ந்து அனைத்து உலக தமிழ் மக்களின் சார்பாக அவர்களினுடைய எண்ணங்களின் பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் வழங்கியிருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் தொடர்ந்து பார்த்து உங்களுடைய நிறை குறைகளை எஸ்டிவி தமிழ் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் இருப்பவர்கள் உறுப்பினர்களாக எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் பெல் பட்டனும் அழுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 97 ரன்களோடு மேத்யூ வேட், பேட் கமின்ஸ் 2 ரன்களோடு, ஆஸ்திரேலியா 177 ரன்களோடு களத்தில் மன்னிக்க வேண்டும் 222 ரன்களோடு களத்தில் இருக்கிறது. ஆனால் 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். இன்னும் 4 விக்கெட்டுகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய போட்டி எத்தனை வேகத்தோடு நடக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் போட்டியினுடைய முடிவுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ஆகவே ரன் எதுவும் இல்லை. மேத்யூ வேட் தற்போது எதிர்கொள்கிறார் ஜோஃப்ரா ஆர்ச்சரினுடைய பந்து வீச்சு. மன்னிக்க வேண்டும், இன்னும் போட்டி ஆரம்பிக்கவில்லை. பழைய நிகழ்வை போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேத்யூ வேடுக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்குமே மிகுந்த அழுத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பந்தையும் அடிக்க முடியவில்லை என்று ஆனாலும் கூட அடித்தாட முயற்சிக்கிறார். இது போன்ற நிகழ்வுதான் தற்பொழுது இருக்கிறது. மேத்யூ வேட் 97 ரன்கள், ஸ்டூவர்ட் பிராட் 3 for 41 3 விக்கெட்டுகள் 41 ரன்களுக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல்.
எஸ்டிபி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். ஜோ ரூட் ஒரு விக்கெட்டை மட்டும் எடுத்திருக்கிறார். தற்போது அவர் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். ஜோ ரூட் தன்னுடைய அடுத்த ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். தற்போதைய நிகழ்வு, அந்த பந்தை மேத்யூ வேட் எதிர்கொண்டு இருக்கிறார். 11 ஓவர்களை வீசியிருக்கிறார் என்று தெரிகிறது. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார், ஆனால் ரன் எதுவும் இல்லை, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஜோ ரூட் மேத்யூ வேட்டுக்கு பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். மேத்யூ வேட் 100 ரன்களை பெறுவதற்காக 3 ரன்கள் தேவைப்படுகிறது. 97 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார். ஆகவே 98 ரன்களை எடுத்திருக்கிறார். தற்பொழுது இன்னும் 2 ரன்கள் அவருக்கு இருக்கிறது. அதுவரை பேட் கமின்ஸ் பந்துகளை எதிர்கொள்வார் என்று தெரிகிறது. இன்னும் இருக்கக்கூடிய 3 பந்துகளையும் பேட் கமின்ஸ் எதிர்கொள்வார். ஜாக் லீச் பந்து வீசிக்கொண்டிருந்தார். தற்போது ஜோ ரூட் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பந்து ரன் எதுவும் இல்லை. மேத்யூ வேட் 98 ரன்கள், குமின்ஸ் பேட் கமின்ஸ் 2 ரன்கள். விக்கெட்டுகள் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது நேரடியாக பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவில் ஒரு ரன் எடுப்பதற்கான வாய்ப்பாக இருந்தது, ஆனால் எடுக்கவில்லை. பேட் கமின்ஸ் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து இந்த முறை தடுத்தாடுகிறார். பந்து அந்த அரவுண்ட் த க்ரீஸ்ன்னு சொல்வார்கள், அந்த ஆடுகளம் இடக்கும் ஸ்டம்பிற்கு அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. எங்கும் செல்லவில்லை, ரன் எதுவும் இல்லை. பேட் கமின்ஸ் 2 ரன்கள், மேத்யூ வேட் 98 ரன்கள். இன்னும் கூட ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது, ஆனால் இல்லை என்பதுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், இருப்பதாக தெரிகிறது, ஆனால் இன்னும் 4 விக்கெட்டுகள் இருக்கிறது. இதில் 1 விக்கெட் சென்றாலும் கூட இன்னும் 3 விக்கெட்டுகள் மட்டுமே இருக்கும். அவர்கள் இறுதியாக விளையாடக்கூடிய பந்து வீசக்கூடிய பேட்ஸ்மேன்களாகத்தான் வருவார்கள். ஆகவே அவர்களால் 170 ரன்கள் எடுப்பது அத்துணை எளிதான காரியம் அல்ல, அதுவும் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களை எதிர்த்து. ஆகவே அவ்வளவு நேரம் களத்திலும் நிற்பது சாத்தியமில்லை என்பதும் கூட தெரிந்த விஷயம். ஆகவே இன்றைய போட்டி நிச்சயமாக இன்று அல்லது நாளை இந்த போட்டி இங்கிலாந்துக்கு சாதகமாக வருவதற்கு 80% வாய்ப்பும் 20% வாய்ப்பு ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக வருவதற்கும் இருக்கிறது. பார்க்கலாம். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை நேரடியாக சென்ற பந்து, ஆனால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 ரன்னும் கூட எடுக்கவில்லை. மேத்யூ வேட் 98 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்க வேண்டும். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்த வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். மேத்யூ வேட் 98 ரன்கள், குமின்ஸ் 2 ரன்கள். வெற்றி பெறுவாரா? மேத்யூ வேட் 100 சதம் காணுவதிலே வெற்றி பெறுவாரா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்த பந்து அடித்தாட முயற்சிக்க முடியவில்லை. காரணம், பின்புறமாக சென்று விக்கெட் கீப்பரிடம். அடுத்த பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார் மேத்யூ வேட். சதம் காணுவாரா மேத்யூ வேட்? பார்த்திருக்கிறோம். கடுமையான சூழல்களை கடந்து வந்திருக்கிறார் மேத்யூ வேட் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே அவர் அடித்தாட முயற்சித்து தொடர்ந்து ரன்களை எடுக்க முடியாமல் தான் சென்றது. ஆனால் மிக குறுகிய இடைவெளியிலே ஒரு ரன் அவுட் மிஸ் ஆகியிருக்கிறது. இல்லையென்றால் இது ரன் அவுட்டாக இருந்திருக்கும். 99 ரன்களுக்கு மேத்யூ வேட் சதம் நிச்சயமாக அடிப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இங்கே பேட்டை போட்டு தேய்த்து கொண்டு தான் வந்திருக்கிறார் மேத்யூ வேட். சற்று முன்பு நடந்திருந்தாலும் கூட அது அவுட்டாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மேத்யூ வேடின் பெருமுயற்சி அவருடைய சதத்திற்கு இடையான ஒரு நிகழ்வாக இருக்கும்.
இந்த போட்டியில் அதிகபட்சமாக ரன்களை அவர்தான் எடுக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் இதுவரை யாரும் சதம் காணவில்லை. மேத்யூ வேட் அந்த நிலையில் சிறப்பாக விளையாடுகிறார், நிதானமாக விளையாடியிருக்கிறார், அதிகமான பந்துகளை எதிர்கொண்டிருக்கிறார். அதாவது 143 பந்துகள், அதை அதிகம் என்று கூட சொல்ல முடியாது. 69.23 ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருக்கிறார். ஆகவே அதுவும் கூட அதிகமான பந்துகள் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் சரியாக அடித்திருந்தால் நிச்சயமாக அது அவுட் ஆகியிருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் இங்கிலாந்து ஃபீல்டர் சரியாக குறிப்பாக கேப்டன் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் சொல்ல வேண்டும். அடுத்த பந்து ஒரு ரன் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட் 99 ரன்களோடு தற்போது களத்தில் இருக்கிறார். மேத்யூ வேட் 99 ரன்களோடு தற்போது களத்தில் இருக்கிறார். இது எத்தனை பெரிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு ரன் ஓட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே மேத்யூ வேட் ஓடி சென்று அவர் முன்பாக அதை நிகழ்த்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அவுட் ஆவதற்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். மிகவும் அதிகமாக பிரயத்தனப்படுகிறார்கள் ஆஸ்திரேலியாவினுடைய பேட்ஸ்மேன்கள். இருவருமே கீழே விழுந்து எழுந்துட்டு தான் அந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். பேட் குமின்ஸ் 3 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். 100 ரன்னை கண்டுவிட்டாரா? இல்லை, இன்னமும் 99 ரன்களோடு மேத்யூ வேட். குமின்ஸ் 3 ரன்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியின் மிக முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வாக 100 சதம் அடிக்கக்கூடிய மேத்யூ வேட் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிறார். அவருக்கான வாய்ப்பு வருமா என்பதை போராடி கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிவி தமிழ் சேனலை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர இருக்கிறது. பேட் குமின்ஸ் 3 ரன்களுடனும் மேத்யூ வேட் 99 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். ஜோ ரூட் தற்போது பந்து வீச வந்திருக்கிறார். பேட் குமின்ஸ் அவரை எதிர்கொள்கிறார். தற்போதைய நிகழ்வாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் மிக முக்கியமாக இந்த முறை அவர் வெற்றியை பெறுவாரா என்று பார்க்க வேண்டும். ஜோ ரூட் பந்து வீச்சின் மூலம் விக்கெட்டை எடுப்பாரா அல்லது பலமுறை அவுட் என்று கேட்கப்படுகிறது, ஆனால் கொடுக்கப்படவில்லை. ஏன் அது நடக்கவில்லை என்று தெரியவில்லை. பந்தினுடைய வேகம் குறைவாக இருப்பதனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்றும் கூட சந்தேகம் எழுகிறது. அங்கே சிறப்பான ஒரு பந்து தான். நிச்சயமாக அதை அவுட் சைடு லைக் பிச்சிங் அவுட் சைடு என்று சொல்லப்படுகிறதாக தெரிகிறது. ஆகவே பிச்சிங் அவுட் சைடு என்றால் நிச்சயமாக அவுட் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை. குமின்ஸ் 3 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இங்கே 2 ஒரு ஸ்லிப் ஃபீல்டர், ஒரு ஷார்ட் லெக் என்று தொடர்ந்து அழுத்தமான ஒரு ஃபீல்டிங் அமைப்பைத்தான் உருவாக்கியிருக்கிறார்கள் பேட் குமின்ஸுக்கு. இருந்தாலும் அவர் அவுட் ஆவதிலே இங்கிலாந்து மிகவும் பிரயத்தனப்படுகிறது. அதற்கான வாய்ப்பு அமையுமா என்றும் கூட பார்க்கிறார்கள். ஆனால் மீண்டும் 1 ரன்னை எடுத்திருக்கிறார் என்று தான் தெரிகிறது. பார்க்கிறோம், மீண்டும் 1 ரன் எடுத்திருக்கிறார். இந்த முறை மேத்யூ வேட் அவருடைய இலக்கை முடித்துக் கொள்வாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இது விக்கெட்டை எடுக்கும் அளவிற்கு வந்தாலும் கூட அவுட் சைடு என்றுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. மேத்யூ வேட் 99 ரன்களுடன் பேட் குமின்ஸ் 4 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஆர்ச்சர் டீப் எக்ஸ்ட்ரா கவர், அதுபோல வோக்ஸ் கவர் சற்றேறக்குரிய அவுட் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது, ஆனால் இல்லை. 99 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பேட் குமின்ஸ் 4 ரன்களுடனும் அதுபோல் மேத்யூ வேட் 99 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரலையிலே வழங்க காத்திருக்கிறது.
பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த சேனலுடைய நிகழ்வின் அடுத்தடுத்த செயலாக பல்வேறு நிகழ்வுகள், அதாவது நிகழ்ச்சிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளிலே சிலவற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று, அஸ்ட்ராலஜி பற்றிய நிகழ்வு கொடுக்க இருக்கிறோம், நேரலையிலே வழங்கியிருக்கிறோம். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார், 4 ரன்கள். இது பேட் கமின்ஸினுடைய ஆரம்பம் என்றுதான் தெரிகிறது. ஸ்டுவர்ட் பிராட்னுடைய பந்தை அடித்தாடி இருக்கிறார் பேட் கமின்ஸ். பாயிண்ட் ஏரியாவில் கடந்து சென்ற பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. அங்கு யாரும் இல்லை, சிறப்பாக அடித்தாடினார், 4 ரன்கள். அடுத்து 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஆஸ்திரேலியா விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த பந்து பின்புறமாக சென்று விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ஆகவே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட் 99 ரன்களோடு போராடி கொண்டிருக்கிறார். 15 4 ரன்கள், ஒரு 6 ரன்கள் என்று 145 பந்துகளை சந்தித்து 68.3 ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டு 227 நிமிடங்கள் களத்தில் நின்று தன்னுடைய சதத்தை பூர்த்தி செய்திருக்கிறார் மேத்யூ வேட். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. இதுவரை நாம் பார்த்த நிகழ்வுகள் அல்லாமல் புதிய நிகழ்ச்சிகளும் வர இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுநாள் நடக்க இருக்கக்கூடிய, அதாவது புதன்கிழமை, வருகின்ற புதன்கிழமை நடக்கக்கூடிய அடுத்த போட்டி T20 போட்டியை நேரலையிலே பார்க்க இருக்கிறோம். இன்று ஆஸ்திரேலியா பேட் கமின்ஸ் 9 ரன்களுடனும் மேத்யூ வேட் 99 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். அடுத்த பந்தில் சதம் காணுவாரா மேத்யூ வேட் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் ஆவலோடு. இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்துவதற்காக அவர் பல மணி நேரமாக, பல நிமிடங்களாக போராடி கொண்டிருக்கிறார். மேத்யூ வேட் நிச்சயமாக இந்த 100ஐ கடப்பார் என்பது தெரிகிறது, பார்த்திருக்கிறோம். கடினமான ஆட்டத்தின் முடிவில் அவர் சதத்தை காண இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 99 ரன்கள். ஸ்டுவர்ட் பிராட் பந்தை எதிர்கொள்ள வீச இருக்கிறார். அதை எதிர்கொள்ள தற்பொழுது மேத்யூ வேட் காத்திருக்கிறார். 99 ரன்களோடு மேத்யூ வேட். குமின்ஸ் 9 ரன்களுடனும் மேத்யூ வேட் 99 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட் 99 ரன்களுடனும் குமின்ஸ் 9 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். மேத்யூ வேட் 100 ரன்களை கடந்து விட்டார். தற்பொழுது சதம் கடந்த நிலையில் மேத்யூ வேட் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். பின்புறமாக அடித்து தேர்ட்மேன் ஏரியாவில் ஒரு ரன்னை பெற்று 100 ரன்களை எடுத்திருக்கிறார். தற்பொழுது அங்கே நேரடியாக ட்ரெஸ்ஸிங் ரூம், அங்கே ஆஸ்திரேலியா வீரர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி தன்னுடைய பேட்டையும் தன்னுடைய ஹெல்மெட்டையும் உயர்த்தி 100 ரன் என்றதை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். 4வது டெஸ்ட் 100 27 போட்டிகளிலே மேத்யூ வேட் 4வது அவருடைய டெஸ்ட் 100 ரன்கள் சதம் என்று 27 போட்டிகளில் இந்த சீரீஸில் 2வது டெஸ்ட் 100ஆக அவர் வெளியிடப்பட்டிருக்கிறார்.
இந்த டெஸ்ட் சீரீஸில் அவர் இரண்டாவது 100 ரன்களை பெற்றிருக்கிறார் என்பது இன்னொரு முக்கியமான நிகழ்வு. மிகச்சிறப்பாக நிதானமாக ஆடி நிதானமாக ரன்களை எடுத்து வெற்றியை கொடுத்திருக்கிறார். 100 ரன்களை பெற்றிருக்கிறார். இது அவருடைய மிக முக்கியமான இலக்கு. Cummins அவரை தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து அடித்தாடுவார் என்று எதிர்பார்த்தோம். சொன்னது போலவே அடித்தாட முயற்சிக்கிறார். ஒவ்வொரு முறையும் இனி பந்து பறக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தமிழில் ஒரு பாட்டு இருக்கிறது, பந்து பறக்கும் என்று. அதுபோல இங்கே கூட பந்து பறக்க இருக்கிறது என்பது தெரியவிருக்கிறது. ஏனென்றால் அவர் சதம் கண்டுவிட்டார். இனி அடித்தாடவே முயற்சிப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். ஜோரூட்டினுடைய பந்து அடித்தாடி இருக்கிறார். தற்பொழுதும் கூட இந்த முறை 4 ரன்களை கொடுக்குமா என்பதை பார்க்கலாம். ஆனால் தடுக்க முயற்சித்தார். தடுத்து விட்டாரா என்று தெரியவில்லை. 4 ரன்களை எட்டிவிட்டது என்றுதான் தெரிகிறது. 106 ரன்கள். தற்போது மிகவும் வேகமாக அடித்தாட முயற்சிப்பார் என்றுதான் தெரிகிறது. பார்க்கலாம். 70.67 என்ற நிலைதான் தற்போது அவருடைய ரன் ரேட்டாக, ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கிறது. தடுத்தார், ஆனாலும் கூட அந்த பந்து 4 இலக்கை தட்டிவிட்டது. அடுத்த பந்து இந்த முறையும் தடுத்தாட முயற்சித்தார். ரன் இல்லை. 106 ரன்களோடு மேத்யூ தற்போது ஓவர் முடிந்திருக்கிறது. 69.4 ஓவர் முடிந்திருக்கிறது. இதுதான் தற்போதைய நிகழ்வாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் அனைத்து நேரலை நிகழ்ச்சிகளையும் வழங்க இருக்கிறதாகவே பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய சப்ஸ்கிரைபர்களாக மாற வேண்டும், உறுப்பினர்களாக மாற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேத்யூ 107 ரன்கள். இந்த 4 விக்கெட்டுகளை எடுப்பது இங்கிலாந்திற்கு மிக பெரும் சவாலாகவே இருக்கிறது. இதுவரை ரன்களை அத்துணை எளிதில் தடுக்க முடியவில்லை என்பது மட்டும் ஒரு கருத்தாக இருக்கிறது. அடுத்த பந்தை அடித்தாடும்பொழுது ஜோரூட்டினுடைய பந்து நிச்சயமாக அவுட் ஆவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அதற்குள் இங்கே கேட்ச் பிடிக்க வேண்டிய ஃபீல்டர் கீழே விழுந்து விட்டார். அவரே அடித்து விட்டது என்று தெரிகிறது. பந்து அவரே அடித்திருக்கிறது. அவர் பிடிக்க வேண்டிய நிலையில் தடுமாறி இருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது பார்க்கிறோம். இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது, இன்னும் ரன்கள் இருக்கிறது, எடுக்க வேண்டிய ரன்கள் இருக்கிறது. மேத்யூ வேடை தவிர வேறு யாரும் சிறப்பாக விளையாடுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆகவே நின்று ஆட முயற்சிப்பார். எத்தனை ரன்களை எடுக்கிறார் என்பது பார்க்கலாம். மேத்யூ வேட் தற்போது வரை 107 ரன்கள். இன்னும் 160 ரன்கள் எடுக்க வேண்டும். 4 விக்கெட்டுகள் மட்டுமே கையில் இருக்கிறது. அதற்குள் இவர்கள் எத்தனை ரன்களை எடுப்பார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். வேட் 111 ரன்கள். தற்போது இன்னும் ஒரு 4 ரன்களை பெற்றிருக்கிறார். இந்த முறை அவர் திருப்பி அடிக்கப்பட்ட பந்து பேக்வேர்ட் பாயிண்ட் ஏரியாவில் ஒரு 4 ரன்கள். இங்கிலாந்திற்கு எதிராக 111 ரன்கள் இங்கிலாந்து, அதற்கு அருகு 100 ரன்கள் என்று
அடுத்தடுத்த ரன்களை பெற்றிருக்கிறார். 2 முறை இங்கிலாந்துக்கு எதிராக 2 சதத்தை பெற்றிருக்கிறார். அதற்கடுத்ததாக ஸ்ரீலங்காவிற்கு எதிராக வேர்டினுடைய வேகன் வீல் பார்க்கிறோம். 1 ரன்களை அதிகமாக எடுத்திருக்கிறார், 2 ரன்களை குறைவாக எடுத்திருக்கிறார், 3 ரன்களை குறைவாக எடுத்திருக்கிறார், 4 ரன்களை சற்று அதிகமாகவும், 6 ரன்களை 1 அல்லது 2 தான் 6 ரன்கள் பெற்றிருக்கிறார். மேத்யூ வேட் 27 போட்டிகள், 48 இன்னிங்ஸ், 1217 ரன்ஸ், 50 4 ரன்கள், 100 4, அதாவது 50 4 முறை, 100 ரன்கள் 4 முறை என்று அவருடைய ரன்கள் அதிகப்படியாக அனைத்தும் 100 முறை எடுத்திருக்கிறார்கள். இந்த முறை அடித்தாடினார், ஆனால் பின்புறமாக சென்ற பந்து விக்கெட் கீப்பரிடம் கேட்சாக மாறியிருக்கிறது. இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. 294 ரன்களை இங்கிலாந்து பெற்றிருந்தது முதல் இன்னிங்ஸில். அதை தொடர்ந்து 225 ரன்கள் பெற்றிருந்தார்கள் ஆஸ்திரேலியா. 2வது இன்னிங்ஸில் 329 ரன்கள் எடுத்து 398 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயித்தார்கள் ஆஸ்திரேலியாவிற்கு. அடுத்த பந்து அடித்தாடுகிறார், 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். 398 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் 399 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இலக்கை நிர்ணயித்தார்கள். அதன் பிறகு விளையாடி கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா 244 ரன்களுக்கு 6 விக்கெட் இழந்து தற்பொழுது 70.5 ஓவரினுடைய முடிவில் 4ஆம் நாள் இறுதியிலே இருக்கிறார்கள். இன்னும் 155 ரன்கள் எடுக்க வேண்டும். ஆனால் இங்கு பேட் கமின்ஸும் மேத்யூ வேடும் மட்டுமே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 4 விக்கெட்டுகள் மட்டுமே, இந்த 2 விக்கெட்டுகள் சென்றால் இன்னும் 2 விக்கெட்டுகள் மட்டுமே பாக்கி இருக்கும். அந்த நிலையில் 112 ரன்களை எடுத்து மேத்யூ வேட் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். பேட் கமின்ஸ் அவருக்கு உறுதுணையோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் என்பது மற்றும் ஒரு நிகழ்வு. சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே அவுட் என்று கேட்கப்படுகிறது. அவுட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் கொடுக்கவும் பட்டிருக்கிறது. ஆனால் ரெவ்யூ கேட்பார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு 1, இங்கிலாந்திற்கு 0 ரெவ்யூவும் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இது எஸ்டிவி தமிழ் சேனல். அவுட் என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த முறை பந்து வீசிய, அதாவது டிப் கேட்ச்ன்னு சொல்வார்கள், ஸ்டூவர்ட் பிராட் மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். இந்த முறை பேட்டில் பட்டு பின்புறமாக பேட் கமின்ஸ் பிராட்னுடைய பந்து பேஸ்டா கேட்ச் பிடித்திருக்கிறார். விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடித்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்போது பீட்டர் சிடில் வந்திருக்கிறார். இன்னும் பேட் கமின்ஸ் தான் அவுட் ஆகியிருக்கிறார், மேத்யூ வேட் அவுட் ஆகவில்லை. ஆகவே பேட் கமின்ஸ் அவுட் ஆகிருக்கிறார், மேத்யூ வேட் இன்னும் களத்தில் இருக்கிறார். தற்போது பீட்டர் சிடில் வந்திருக்கிறார். பீட்டர் சிடில் இவரும் பந்து வீச்சாளர் தான். ஆகவே அதிகம் ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. இந்த போட்டியினுடைய 5வது டெஸ்ட் போட்டியிலே அதிகப்படியான ரன்களை பெற்றவராக மேத்யூ வேட் இருக்கிறார். 112 ரன்கள் பெற்று முன்னிலையிலே இருக்கிறார். தற்போது பீட்டர் சிடில் 67 மேட்சஸ் 1151 ரன்கள் என்று அவருடைய இலக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட அது வெற்றியை கொடுக்குமா என்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் பந்து மிக சுலபமாக அங்கே பட்டிருக்கிறது என்பது பேட்டில் பட்டிருக்கிறதாகவே சரியான விக்கெட்டை தான் பீட்டர் சிடில் மன்னிக்க வேண்டும், பேட் கமின்ஸ் ஸ்டூவர்ட் பிராட் எடுத்திருக்கிறார். 4 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் இதுவரை.
9 ரன்களோடு பேட் கமின்ஸ் பெவிலியன் திரும்பியிருக்கிறார். அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். அங்கே பார்வையாளர்கள் மத்தியிலே ஒரு உற்சாக நிலை எழும்புகிறது. 7 விக்கெட் விழுந்திருக்கிறது. இன்னும் 3 விக்கெட் தான். அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? மேத்யூ வேட் அதை நிதானமாக விளையாடுவாரா என்பதெல்லாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த முறை மேத்யூ வேட், வேறு வழியே இல்லை, மேத்யூ வேட் தான் என்று தெரிகிறது. ஆனால் ரிவ்யூ கேட்கிறாரா என்றும் தெரியவில்லை. பீட்டர் சிடில் பார்க்கிறார். மேத்யூ வேட் அவுட் ஆகியிருக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். பந்து சரியான பந்து, நேரடியாக சென்ற பந்து அங்கே விழுந்து அந்த பந்து மட்டையில் பட்டதா என்று தெரியவில்லை. படவில்லை என்றுதான் தெரிகிறது. பார்க்கிறோம். அவுட் இல்லை என்றுதான் தெரிகிறது. தற்போது நிலவரப்படி ஸ்டுவர்ட் பிராட் அவுட் இல்லை என்றுதான் தெரிகிறது. தற்பொழுது மேத்யூ வேட் அவுட் இல்லை. தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மேத்யூ வேட் அவுட் இல்லை. 113 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். அவருடைய பந்து, ஸ்டுவர்ட் பிராடினுடைய பந்து மேத்யூ வேடினுடைய மட்டையிலே படவில்லை. ஆகவே அவர் அவுட் இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் இணைய இருக்கிறோம். இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே மிக சிறப்பாக பந்துகளை வீசிக்கொண்டிருக்கும் ஸ்டுவர்ட் பிராட் அந்த முறை சரியான பந்தாக வீசவில்லை. அதன் காரணமாக அவுட் ஆக்கப்படவில்லை. மீண்டும் ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக இருக்கிறதா என்று பார்க்கிறோம். மீண்டும் ஒரு நாட் அவுட். இங்கே இங்கிலாந்து மிகவும் போராட்டத்தை தான் எதிர்கொண்டிருக்கிறது. காரணம், பந்து பேட்டில் படவில்லை என்பது ஒரு நிலை, இங்கே காலில் பந்து பட்டிருக்கிறது. இரண்டும் அந்த நிலையைத்தான் பார்க்கிறோம் நாம் இங்கே. அடுத்த பந்தை வீசியிருக்கிறார் ஸ்டுவர்ட் பிராட். கடும் போட்டியில்தான் அவர் போராடி கொண்டிருக்கிறார் ஸ்டுவர்ட் பிராடை பொறுத்தவரை. அதுபோல ஆஸ்திரேலியாவும் கடும் போராட்டத்தை தான் எதிர்கொண்டிருக்கிறார்கள்.
எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் பந்து வீசுவதிலே தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். அதை பொறுத்து ரன்கள் எடுப்பதையும் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் இந்த இலக்கை இவர்கள் அடைவது 153 ரன்கள் என்ற இலக்கை இன்னும் 3 விக்கெட்டுகளை வைத்து அடைவது என்பது சற்று கடினமான இலக்குத்தான். அதற்கான ஒரு நாள் முழுவதும் வாய்ப்பு இருந்தாலும் கூட அத்தனை எளிதாக அவர்கள் அதை எடுத்து விடுவார்களா என்பது சற்று கடினமான இலக்கு. 4 விக்கெட்டுகளை 5 4 for 554 என்ற நிலையில் 4 விக்கெட்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையில் இன்னும் ஒரு விக்கெட்டை எடுக்க முயற்சி செய்கிறார் ஸ்டூவர்ட் பிராட். ஆனாலும் அங்கு அதற்கான சூழ்நிலை அமையவில்லை என்பதுதான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பீட்டர் சிடில் 1 ரன்னுடனும் மேத்யூ வேட் 113 ரன்களுடனும் தற்பொழுது அடுத்த ஓவரை வீசிக்கொண்டிருப்பவர் ஸ்டூவர்ட் பிராட். பீட்டர் சிடில் 67 போட்டிகளிலே 94 இன்னிங்ஸில் 1152 ரன்கள் 250 ரன்கள் மட்டும் அடித்திருக்கிறார். 51 அவருடைய அதிகபட்ச ரன்களாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. 4 for 54 ஸ்டூவர்ட் பிராட். பீட்டர் சிடில் 5 ரன்களுடனும் மேத்யூ வேட் 113 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். ஸ்டூவர்ட் பிராட் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் 58 ரன்களோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் 5வது விக்கெட்டை பெறுவதற்காக. தற்போது பீட்டர் சிடில் எதிர்கொள்ள இருக்கிறார். இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள் கிடைத்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. பீட்டர் சிடில் 9 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த முறை விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அவர் பெறவில்லை. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 73 ஓவர் முடிந்திருக்கிறது. 254 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். 7 விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். இன்னும் 3 விக்கெட் மட்டுமே பாக்கி இருக்கிறது. ஆனால் 145 ரன்கள் பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். $113 ரன்கள். பீட்டர் சிடில் 9 ரன்கள். மேத்யூ வேட் 114 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ஸ்டூவர்ட் பிராட் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா வெற்றி கொள்வார்களா என்பது கடினமான இலக்கு என்பதை விட அங்கு விக்கெட்டுகள் இல்லை என்பது மற்றொரு முக்கிய நிகழ்வு. அதுபோல இன்னும் 1 விக்கெட்டை வீழ்த்தினாலும் கூட இருக்கக்கூடிய 2 விக்கெட்டுகள் 140 ரன்கள் எடுப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு சூழல். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு.
அடுத்த பந்து அடித்தாடுகிறார், ரன் எதுவும் இல்லை. இந்த முறை பீட்டர் சிடில். மேத்யூ வேட் 116 ரன்கள், பீட்டர் சிடில் 10 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். அடுத்த ஓவரை வீச வருகிறார் ஜாக் லீச். 2க்கு 44 ரன்களை கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறார். ஜாக் லீச்சினுடைய பந்து வீச்சு சிறப்பாக இருக்குமா இல்லது விக்கெட்டை எடுப்பாரா என்பதையெல்லாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். 20 ஓவரில் 8 மெய்டன் ரன் ஓவர்கள், 2.20 எக்கனாமி, 2 for 44 என்பது அவருடைய எடுக்கப்பட்ட ரன்கள். இதுதான் தற்போதைய நிகழ்வு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். அடுத்த பந்து அடித்தாட முயற்சிக்கிறார். இந்த முறை விக்கெட் விழுமா? விழவில்லை. இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். அடுத்த பந்து 116 மேத்யூ வேட் 116, பேட் சிடில் 11. பீட்டர் சிடில் 11 ரன்கள், மேத்யூ வேட் 117. இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் இங்கிலாந்தை பொறுத்தவரை நிச்சயமாக வாய்ப்புகள் குறைவு. இங்கிலாந்தை பொறுத்தவரை வாய்ப்புகள் அதிகம், ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் 100 ரன்கள் பெற்ற 117 ரன்கள் பெற்ற மேத்யூ வேட் இருக்கும் வரை அதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆஸ்திரேலியா எண்ணிக்கொண்டிருக்கலாம். இருந்தாலும் தொடர்ந்து களத்தில் இருப்பவர் ஒரு பந்தையாவது தவறுதலாக முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட் 117 ரன்கள், பீட்டர் சிடில் 11 ரன்கள். இங்கிலாந்து மிக கடுமையாக போராடுகிறார்கள். இந்த 3 விக்கெட்டுகளை எடுப்பதற்காக கடுமையான போராட்டம். கடந்த 4 விக்கெட்டுகளை எடுப்பதிலேயே கடுமையான போராட்டம் இருந்தது. இருந்தாலும் கமின்ஸ் மிக விரைவில் அவுட் ஆக்கி பெவிலியன் திரும்பிவிட்டார். ஆனால் தற்போது அதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதை தெரியவில்லை. தற்பொழுது மீண்டும் ஒரு விக்கெட் விழுந்திருக்கிறது. இந்த முறை மிக கடினமாக போராடி தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார். இந்த முறை பீட்டர் சிடில் இருக்கிறார். ஆனால் இத்தனை நேரம் போராடி அந்த விக்கெட்டை எடுப்பதற்காக பல மணி நேரமாக போராடி கொண்டிருந்தவர்கள் தற்போது ஸ்டூவர்ட் பிராட் தன்னுடைய இந்த மிகச்சிறப்பான விக்கெட்டை எடுத்து அதன் மூலம் அந்த விக்கெட் அடித்தாட முயற்சித்த போது பின்புறமாக சென்ற நிலையில் மிக வேகமாக வந்து அந்த ஸ்டம்ப் அவுட் ஆக்கியிருக்கிறார். மேத்யூ வேட் 117 ரன்களுக்கு பெவிலியன் திரும்பிக் கொண்டிருக்கிறார். தற்போது மேத்யூ வேட் 117 ரன்களுக்கு பெவிலியன். இன்னும் 2 விக்கெட்டுகள் மட்டுமே இருக்கிறது. இந்த நிலையில் வெற்றி பெறுவார்களா என்றால் கடினமான ஒரு இலக்கு என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். லயன் தற்போது அடுத்த பேட்ஸ்மேனாக களத்திலே நிற்கிறார். தற்போது லயனுடைய அதிகபட்ச ரன்கள் 47, 91 போட்டிகள், 1002 ரன்கள், 12.37 அவருடைய நிலையாக இருக்கிறது. மேத்யூ வேட் 117 ரன்கள் 166 பந்துகளிலே எடுத்திருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. லயன் 0 ரன்கள், பீட்டர் சிடில் 11 ரன்கள். ஜோ ரூட் 2 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறார். தற்பொழுது ஜோ ரூட் ஒரு விக்கெட் எடுத்திருந்த நிலையில் மிக முக்கியமான விக்கெட்டாக மேத்யூ வேட்டினுடைய விக்கெட்டை எடுத்திருக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை 76 ஓவர் முடிந்திருக்கிறது. பீட்டர் சிடில் மற்றும் லயன் 2 விக்கெட்டுகள் இருக்கிறது. இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் வர இருக்கிறார். இறுதி பேட்ஸ்மேனாக வர இருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று.
பீட்டர் சிடில் 12 ரன்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். நார்தன் லைன் புதிய பேட்ஸ்மேனாக தற்போது களத்தில் இருக்கிறார். இப்போது 137 ரன்கள் எடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது அனைவருக்குமே தெரியும். நார்தன் லைன், பீட்டர் சிடில் இருவரும் விளையாடுவதில் 50 ரன்களை கடப்பதும் கூட கடினமான இலக்கு. இருந்தாலும் மிக அருகில் நின்று ஃபீல்டர்கள் தற்பொழுது போராடி கொண்டிருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்த பந்தை அடித்தாடுகிறார். ஒரு ரன் மட்டுமே கிடைக்கிறது நார்தன் லைனுக்கு. கடந்த முறை நார்தன் லைன் கூட ரன்களை அடித்ததாக பார்த்தோம். இருந்தாலும் இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் தெரிகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார்கள். 9வது விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார்கள். இது சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு. இந்த முறை அந்த நிகழ்வை ஏற்படுத்தியது யார் என்று பார்க்க இருக்கிறோம். மிக குனிந்து பிடிக்கப்பட்டது ஜோ ரூட்டினால் அந்த பந்து. ஜாக் லீச்சினுடைய இன்னொரு விக்கெட்டாக இது மாறி இருக்கிறது. ஜாக் லீச், ஜோ ரூட் மிக சிறப்பாக பந்தை வீசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் லீச்சுக்கு 3வது விக்கெட் விழுந்திருக்கிறது. ஜோ ரூட் தற்பொழுது சிறப்பாக அந்த கேட்சை மிக குறைந்த உயரத்தில் வந்து கொண்டிருக்கும் அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். இங்கிலாந்து நீட் 1 wicket to win என்ற நிலை தற்போது இருக்கிறது. தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இறுதி நிகழ்வு இன்றே நடந்து விடுமா என்று பார்த்திருக்கிறோம். ஜாஷ் ஹாசல்வுட் இறுதி பேட்ஸ்மேனாக களத்திலே இறங்கியிருக்கிறார். இன்னும் இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை. அது நிச்சயமாக இங்கே 400 ரன்களை ஆஸ்திரேலியாவுக்கு இலக்காக நிர்ணயித்தால் 4ஆம் நாளே இவர்களை முடித்துவிட முடியும் என்று பல முறை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் விக்கெட்டுகளை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் தற்போது வீழ்த்தியிருக்கிறார்கள் என்பது மற்றும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. இன்றைய போட்டியை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள், இங்கிலாந்து போட்டி வீரர்கள். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது. மிகச்சிறப்பாக இந்த இறுதி பந்தை பிடித்திருக்கிறார். நார்தன் லைனும் கூட மன்னிக்க வேண்டும், ஜாக் லீச்சும் கூட
விக்கெட்டுகளை அதிகமாக எடுத்திருக்கிறார். இதுதான் தற்பொழுது நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்று இங்கிலாந்து 135 ரன்களுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் தற்பொழுது நிகழ்வாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த விக்கெட்டை நீங்கள் பாருங்கள். தற்போது அந்த பந்தை அடித்தாட முயற்சிக்கிறார். இது பின் பாயிண்ட் ஏரியாவை நோக்கி செல்கிறது. தன்னுடைய இடது பக்கமாக பாய்ந்து சென்று ரூட் அந்த பந்தை பிடித்து ஒரு கையிலேயே பிடித்து தூக்கி எறிந்திருக்கிறார். ஆகவே மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தி இந்த போட்டியை மிக வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அனைத்து ஃபீல்டர்களும் ஜோ ரூட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் உற்சாகமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆகவே ஜாக் லீச் ஓடி சென்று அவரை கட்டி அணைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். மிகச்சிறப்பாக பந்துகளை எதிர்கொண்டு விளையாடிய ஆஸ்திரேலியா கடைசி இறுதி நேரத்திலே 135 ரன்கள் வித்தியாசத்திலே இங்கிலாந்து வெற்றி பெற்றது என்பது மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த போட்டியை இந்த நேரலையிலே பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக அனைவருக்கும் அன்பு நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இதோடு முடிவடைகிறது. இருந்தாலும் இன்றே அதற்கான அடுத்தடுத்த நிகழ்வுகளை கொடுக்க இருக்கிறார்களா என்று பார்க்கிறோம். இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது 135 ரன்கள் என்ற நிலையில். ஆகவே இன்றே கோப்பை கொடுக்கப்பட இருக்கிற நிலையில், இன்றே அனைத்தும் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. ஆகவே பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் நாம் நேரலையிலே இணைய இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். மறக்காமல் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. 2 போட்டிகளிலே இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு போட்டியிலே 2 போட்டியிலே ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறதாகவே போட்டியிலே எந்த விதமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆகவே இன்றைய போட்டியின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக நிச்சயமாக இங்கே கோப்பை இருவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுமா என்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்வுகளையும் வழங்க இருக்கிறது. புதிய நிகழ்வுகளை தொடர்ந்து வழங்க இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஒரு முக்கிய நிகழ்வாக இன்று இங்கிலாந்து மிக சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது மற்றும் ஒரு நிகழ்வு. ஆரம்பத்திலிருந்தே இதை எதிர்பார்த்த ஒரு நிலையில்தான் தொடர்ந்து நாம் இதை அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை போன்ற ஒரு நிகழ்வு அடுத்தடுத்து நமக்கு நடக்க இருக்கிறது. அது போன்ற ஒரு சூழலை பார்க்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ்டிவி பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு இணைந்திருக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளையும் பார்க்க இருக்கிறீர்கள். ஆகவே இதுவரை நேரலையில் பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக இந்த நேரத்திலே அன்பு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் வழங்க இருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனல் பற்றிய உங்களுடைய தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுமாறும், அதன் மூலம் உலகத் தமிழ் மக்கள் அனைவரும் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து மகிழ வேண்டும் என்றும் எஸ்டிவி தமிழ் சேனல் குறிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த லிங்கை ஷேர் செய்யும்போது எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே அனைத்து நிகழ்ச்சிகளும் உலகத் தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து நாம் வழங்க காத்திருக்கிறோம். இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாம் மீண்டும் இணைய இருக்கிறோம். அதுவரை பார்வையாளர்களாக வந்து இதுவரை தொடர்ந்து எஸ்டிவி ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் குழு உங்கள் அன்போடு உங்களை வணங்கி அன்போடு உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அனைத்து சந்தோஷங்களிலும் எஸ்டிவி பங்கு கொள்ளும். அதற்கான ஒரு நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து நாம் வழங்கி கொண்டிருப்போம். உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியிலேயே ஆழ்த்தி இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பார்வையாளர்களாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும்
சப்ஸ்கிரைபர்களாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மற்றும் அனைத்து மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும் எஸ்டிவியின் அன்பான அன்பு, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். போட்டி நேரம் இதோடு முடிவடைவதனால் நேரலை இதோடு முடிவடைய இருக்கிறது. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.